ஒருத்தர் இருக்காரு, ஐயா அண்ணன், சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜா அவர்கள். ஏன் வந்து ராஜா அவர்கள் நம்மாழ்வாரை பத்தி பேசவே மாட்டாரு? ஏன் திமுக வந்து நம்மாழ்வாரை பத்தி பேச மாட்டாங்க? எப்படி பேசுவான்? எப்படி அவர்களும் அவர் அப்பா பால அரசியல சாயால தொடங்கினதுக்கு அதை எதிர்த்து போராடினவர் தான் நம்ம ஐயா நம்மாழ்வார் அவர்கள். எப்படி உங்கள்கிட்ட அவங்க வந்து நம்மாழ்வார் வந்து எடுத்துட்டு வருவாங்க, பேசுவாங்க? தன்னோட நீ சாராயால தொடங்குறதுக்காக தன்னோட சொந்த பகுதி மக்களையே வந்து பெண்கள் குழந்தைகள் என்று பாராம அடிச்சு விரட்டின. நீ அதுக்கு அடியாளுகளையும் வந்து திருட்டிட்டு போய் நிறுத்தின. இன்னைக்கு நீங்களாம் வந்து தொழில்துறை அமைச்சரா? என்ன ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, என்ன அமெரிக்கால கூப்பிட்டாங்க, என்ன ஆப்பிரிக்கால கூப்பிட்டாங்கன்னு அப்படியே தெரிகிறாரு. எங்க பார்த்தாலும் வந்து போஸ்டர் அடிச்சு விட்டிருக்காங்க, தொழில்துறை அமைச்சரே, தொழில்துறையில் உச்சத்தை தொட்டாரு அப்படின்னு. எந்த உச்சத்தை தொட்டாரு? ஒரு வளர்ச்சியுமே இல்லையே. சாராயாலை திறக்கிறதெல்லாம் ஒரு வளர்ச்சியா? என்ன தெரியும்? அண்ணன் வந்து பேசும்போது சொன்னாங்க அவருக்கு என்ன வழி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு எந்த வழியும் தெரியாது. இந்த மண்ணின் பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுக்கு, விவசாய குடும்பத்தில் பிறந்த நம்மளுக்கு தான் அந்த வழி தெரியும். இப்ப நீ பேசுறியம்மா உனக்கு என்ன தெரியும்னா, நாங்க விவசாய குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கோம். இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்களின் நினைவேந்தல் மற்றும் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஐயா பாரதி செல்வன் அவர்களின் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் ஹுமாயூன் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், திருமக்கோட்டை வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கம். யார் இந்த நம்மாழ்வார் அப்படின்னா, அண்ணன் சொன்னது போல வேளாண் படிப்பை முடித்துட்டு அரசு வேலையில சேர்ந்து ஒரு விவசாயியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க அவர்கள் வருகிற திட்டங்கள் அனைத்துமே வந்து விவசாயத்துக்கு எதிரானதா இருக்குன்னு சொல்லி அங்கிருந்து வெளியேறி தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இயற்கை விவசாயிகளுக்காக அர்ப்பணித்து கடைசி வரை மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு எதிராக போராடி அந்த போராட்ட களத்திலேயே உயிர் நீத்தவர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள். இங்க தலைப்பை பார்த்திருக்கீங்க, இயற்கை வேளாண் விஞ்ஞானின்னு இருக்கு. அண்ணன் சொல்வது போல விவசாயமே வந்து இயற்கையானதுதான். அதுல என்ன இயற்கை வேளாண் விஞ்ஞானின்னு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இங்க இயற்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்குன்னா அதற்கு முன்னாடி செயற்கைன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? செயற்கைன்னு ஒண்ணு இருந்தாதான் அதை மாற்றுறதுக்கு இயற்கை வந்திருக்கும். அப்ப செயற்கைன்னு ஒண்ணு யார் கொண்டு வந்ததுன்னா வேற யாரும் இல்ல, நம்ம இந்திய அரசாங்கம் தான். 1960, 70களில் பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டுட்டு வர்றாங்க. என்ன சொல்றாங்க? பஞ்சத்தை வந்து நாங்க சொல்லிட்டு MS சுவாமிநாதன் அவர்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து ஒரு ஜெனடிக்ஸ் மரபியலாளர். அவரை வச்சு நாங்க வந்து ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை வந்து இறக்குமதி செய்து இந்திய அரசாங்கம் அவங்க செஞ்ச அந்த வேலையால தான் இன்ன வரைக்கும் வந்து மண்ணு மலடா இருக்கு. அந்த செயற்கையை மாற்றத்திற்காக வந்தவர் நம்ம ஐயா நம்மாழ்வார் அவர்கள். அதனாலதான் இயற்கை வேளாண் விஞ்ஞானி அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லாம் வந்து நம்மாழ்வார் அவர்கள் வந்து விவசாயியா தான் பாக்குறோம். அவர் விவசாயி அல்ல, அவர் ஒரு புரட்சியாளர். ஏன் வந்து அவர் ஒரு புரட்சியாளர்? புரட்சி என்பது என்னன்னா தலைகீழ் மாற்றம் இல்லையா? அப்ப ரசாயன உரங்களால் இருந்த அந்த செயற்கை விவசாயத்தை தலைகீழாக மாற்றி கடைசி வரை இயற்கை விவசாயத்தை கொண்டு வந்ததுனால அவர் வந்து ஒரு புரட்சியாளர். இவங்க கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வந்து இங்க பண்ணதெல்லாம் சமூக புரட்சி இல்ல. நம்ம ஐயா பச்சை துண்டு போட்டுக்கிட்டு வந்து செஞ்சார் இல்லையா? இதுதான் உண்மையான சமூக புரட்சி. ஐயா அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவர் மரபறிவை எடுத்து வந்த ஒரு மாமனிதர். மரபறிவுனா ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னா, மரபறிவை மறந்த மனிதன் எவனாக இருந்தாலும் அவன் மருத்துவமனையிலேயே மடிவான். எது மரபறிவு? மரபறிவுனா என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு ஒரு வயிற்று வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன்,
ஏன் வயிற்று வலி வருதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். உடல் சூட்டுனால இல்ல வேற எதுவும் செரிமான பிரச்சனை வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சிறுநீர் வந்து மஞ்சளா போகுது அப்படின்னு வச்சுங்க, எதனால? உடல் சூட்டுனால. அப்ப என்ன செய்யணும்? அதை தண்ணீர் குடிக்கணும், வெந்தயம் போட்டுக்கலாம். இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் நம்ம. அதுதான் மரபணு. இதை நீ கடத்தலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்க? இந்த வந்து ஒரு எளிமையான வேலையை செய்யாம மருத்துவமனைக்கு போய் 1000 2000 கொடுத்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இன்னும் எளிமையா சொல்லணும்னா மரபணு என்னன்னா, அரளி விதை விஷம்னு நம்மளுக்கு தெரியும், ஊமத்தங்காய் விஷம்னு தெரியும். ஆனா நம்ம என்ன அரளி விதையும் ஊமத்தங்காயும் சாப்பிட்டு பார்த்தா அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்? இல்ல நம்ம அப்பாவோ இல்ல தாத்தாவோ இது மாதிரி சாப்பிட்டாங்களா? இல்ல. அப்ப எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம முன்னோர்களுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க யாரோ போய் அந்த விதையை பறிச்சிருப்பாங்க, அதை சாப்பிட்டுருப்பாங்க, இறந்துருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். அதை பார்த்த மக்கள் கூடி சுத்தி இருந்த மற்ற மக்கள் வந்து அதை பார்த்து அதை ஒரு படிப்பினையா எடுத்துப்பாங்க. அதை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவாங்க. அதுதான் மரபறிவு. அந்த மரபறிவை நம்ம மறந்ததுனாலதான் இவ்வளோ பிரச்சனையுமே. அந்த மரபறிவை நம்மளுக்கு மீட்டு கொடுத்தவர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள். அது எங்க இருக்கு அந்த மரபறிவுன்னா? உங்கள்கிட்டையும் இருக்கு, என்னகிட்டையும் இருக்கு. அதை மறந்துட்டோம். அதை அவர் ட்ரிகர் பண்ணி நம்மளுக்கு எடுத்து திருப்பி கொடுக்கிறாரு. எங்க இருந்து அவருக்கு மறுபடி வந்ததுன்னு அவரே பதிவு செய்யறாருன்னா, புதுக்கோட்டையில கீரனூருக்குள்ள ஒரு பெண்மணி ஒரு விடுகதை வந்து சொல்றாங்க. அடி வந்து நிலத்திற்கு, நடு வந்து மாட்டுக்கு, நுனி வந்து வீட்டுக்கு. அது என்ன அப்படின்னு? அது ஒன்றும் இல்லை, நெற்கதிர் தான் அது. அதே மாதிரி ஒரு விவசாய பெண்மணி, ஒரு விவசாயி தான் ஒரு விடுகதை போடுறாங்க. காய் கனியாகும், பின் வந்து கனி மீண்டும் காயாகும். அது என்ன அப்படின்னா ஊறுகாய். அப்ப இந்த மரபறிவு நம்மளுக்குள்ளதான் இருக்கு. அதை மீட்டுக்கு எடுத்து வந்தவர் தான் ஐயா நம்மாழ்வார் அவர்கள். இப்ப இந்த இதெல்லாம் நம்மளுக்கு யார் சொல்லி தரணும்? ஐயா அவர்களுக்கு யார் வந்து அரசு விழாவா இதை எடுத்துட்டு போகணும்? இந்திய அரசாங்கம் செஞ்சிருக்கணும், செய்யல. மாறா MS சுவாமிநாதன் அவர்களுக்கு, அதாவது மண்ணை வந்து ரசாயன உரத்தையும் பூச்சிகளையும் போட்டு கெடுத்த அவருக்கு வந்து பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா எல்லா விருதும் கொடுக்குறாங்க. ஆனா ஐயா நம்மாழ்வார் அவர்களை எங்கேயுமே அவர்கள் அடையாளப்படுத்தவே இல்லை. அதை அவங்க செஞ்சிருக்கணும். இல்ல நம்ம திராவிட அரசு இருக்கு இல்லையா, அவங்க வந்து முன்மொழிஞ்சிருக்கணும். அவங்க செய்ய மாட்டாங்களே. ஏன் செய்வாங்க? இதை எதுவுமே திராவிட அரசு செய்யறது இல்லை. இதை எதுவுமே செய்யாம வீணா வந்து உருட்டும் புரட்டும் சொல்லிட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன உருட்டுற? தமிழ்நாடுக்கு நாங்க தான் பேர் வச்சோம்னு சொல்ற. அது உண்மையாகவே வந்து நம்ம ஐயா சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து அவர் இறந்த பிறகு பல்வேறு அந்த போராட்டங்கள் பல்வேறு படிநிலைகளை கடந்ததுக்கு பிறகு அண்ணா அவர்கள் வந்து பேர் வைக்கிறாங்க. நீ என்ன சொல்லிட்டு தெரியற? நாங்க தான் பேர் வச்சோம். ஒரு நகைச்சுவை பார்த்திருப்பீங்க, ராமர் இந்த விஜய் டிவில சொல்லியிருப்பாங்க. உன் பேர் என்னம்மா? ஒத்த ரோசா. ஒத்த ரோசா பேர் ரொம்ப நல்லா இருக்குமா? அதுல கேட்பாங்க, பேரு ஏமா பேர் வச்சியே சோறு வச்சியாமா அப்படின்னு கேட்பாங்க. இவங்க பேர் வச்சேன்னு பீத்திக்கிட்டு திரியிறாங்களே, அந்த பேரை ஏதாவது பஸ்ஸுக்கோ இல்ல கல்லூரிக்கோ இல்ல அரசு பள்ளிகளுக்கோ வச்சாங்களா? கிடையாது. இவங்க பண்றதெல்லாம் பாருங்க. இருக்கிறது திமுக ஆட்சியில சமத்துவம் சமூக நீதி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவர் ஐயா வைகோ அவர்கள் நடைபெணம் போறாரு, திருமுருகனும் கூட போறாரு. எதுக்கு? போதையை ஒழிக்க போறாங்களாம், சமத்துவத்தை நிலைநிறுத்த போறாங்களாம். என்ன உங்க உருட்டு? இப்படிதான் உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்க உருட்டையும் புரட்டையும் உடைச்சு உங்க போக்கிரி பொங்கல், திராவிட பொங்கலுக்கு எல்லாம் பெரிய பொங்கலா ஆப்பா வைக்கிறதுக்கு தான் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன், அண்ணன் இறக்கம் இல்லையா? உங்களுக்கு இறக்கம் இல்லையா? கொஞ்சம் கேப் விட்டு அடிங்கண்ணே, பாவம் புது வருஷம். இப்படி இடவிடாம அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா தும்ப போல தூக்க மாட்டிட்டு தொங்கிட போறாங்க, தொங்கிடுவாங்க பிள்ளைங்க. அதான் நடக்கும். இப்ப இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா ரொம்ப வளர்ந்தவர் ஒருத்தர் இருக்காரு. ஐயா அண்ணன் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜா அவர்கள். ஏன் வந்து ராஜா அவர்கள் நம்மாழ்வார் பத்தி பேசவே மாட்டாரு? ஏன் திமுக வந்து நம்மாழ்வார்களை பத்தி பேச மாட்டாங்க? எப்படி பேசுவான்? எப்படி அவர்களும் அவர் அப்பா பாலு அரசேரியில
ஆலை தொடங்கினதுக்கு அதை எதிர்த்து போராடினவர் தான் நம்ம ஐயா நம்மாழ்வார் அவர்கள். எப்படி உங்கள்கிட்ட அவங்க வந்து நம்மாழ்வார் வந்து எடுத்துட்டு வருவாங்க, பேசுவாங்க? தன்னோட நீ சாராய ஆலை தொடங்குறதுக்காக தன்னோட சொந்த பகுதி மக்களையே வந்து பெண்கள் குழந்தைகள் என்று பாராம அடிச்சு விரட்டின. அதுக்கு அடியாளுகளையும் வந்து திரட்டிட்டு போய் நிறுத்தின. இன்னைக்கு நீங்களாம் வந்து தொழில்துறை அமைச்சரா? என்ன ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, என்ன அமெரிக்கால கூப்பிட்டாங்க, என்ன ஆப்பிரிக்கால கூப்பிட்டாங்கன்னு அப்படியே தெரியுறாரு. எங்க பார்த்தாலும் வந்து போஸ்ட் அடிச்சு விட்டிருக்காங்க, தொழில்துறை அமைச்சரே, தொழில்துறையில் உச்சத்தை தொட்டாரு அப்படின்னு. எந்த உச்சத்தை தொட்டாரு? ஒரு வளர்ச்சியுமே இல்லையே. சாராய ஆலை திறக்கிறதெல்லாம் ஒரு வளர்ச்சியா? என்ன தெரியும்? அண்ணன் வந்து பேசும்போது சொன்னாங்க அவருக்கு என்ன வழி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு எந்த வழியும் தெரியாது. இந்த மண்ணின் பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுக்கு, விவசாய குடும்பத்துல பிறந்த நம்மளுக்கு தான் அந்த வழி தெரியும். இப்ப நீ பேசுறியம்மா உனக்கு என்ன தெரியும்னா, நாங்க விவசாய குடும்பத்துல தான் வந்திருக்கோம். மில்லுக்கு சாக்குல மூட்டையை நெல் அரைக்க போயிருக்கோம். நெல் அரைச்சுக்கிட்டு தவிட்டை கொடுத்துட்டு நம்ம நெல் அரவ குளிக்க பதிலா வீட்டுல மாடு இருந்துச்சுன்னா தவிட்டை எடுத்துட்டு வருவோம். திருப்பி நாங்க போயிருக்கிறோம். கல்ல கொள்ளையா, கல்லைய வந்து அங்க வேலை செய்யறவங்களுக்கு இருந்து நாங்களும் உடைச்சிருக்கிறோம். உளுந்த அடிக்கணுமா, மாடியில காயம், உளுந்த போட்டு அடிச்சிருக்கிறோம். நெல்லை வந்து கிண்டி விடணுமா, அதையும் நாங்க விவசாய பிள்ளைகள் நாங்க பண்ணியிருக்கிறோம். நெல் ட்ரம்மா வச்சு நெல்லை அவிச்சு விடிய உட்காந்து அடுப்பறிச்சு அதை அடுத்த நாள் காய வச்சு எல்லா வேலையும், தேங்காய் வெட்டி போட்டோன்னா அதை வந்து காஞ்சிச்சுன்னா அதை கீண்டி எல்லாம் பண்ணி எண்ணெய் ஆட்டுறதுக்கு அனுப்பியிருக்கிறோம். நாங்கள் பேசுவோம். நீ எல்லாம் வந்து கரும்பு கொள்ளையில காங்கிரீட்டை போட்டுட்டு ஷூவை போட்டுட்டு போன, நீ எல்லாம் எப்படி பேசுவ? ஒன்னுகிட்ட எதிர்பார்க்க முடியுமா உங்கள்கிட்ட இருந்து? இதை விவசாய மக்கள், நீங்க இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, பொதுமக்கள், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இந்த மாற்றம் வந்து பெரிய ஒரு விஷயம் இல்ல. இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் நாங்க சேர் போட்டு உட்காந்துருக்கோம், நீங்க அந்த பக்கம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கொஞ்சம் நூலிலை தான் இருக்கு. நீங்க மனசை வச்சு இந்த பக்கம் வந்தீங்கன்னா, இந்த நூல் இலையை கடந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அது விவசாய கையில இருக்கு. அதனால நீங்க வந்து சிந்திச்சு பாருங்க கொஞ்சம். எங்கள் ஐயா மருத்துவர் வேட்பாளர் எங்கள் அவர்களை பாரதிச்செல்வன் அவர்கள் வந்து பாருங்க, அந்த சாராய ஆலை திறந்த டிஆர்பி ராஜா அவர்களையும் எங்கள் வேட்பாளரையும் ஒரு தரத்துல வச்சு பாருங்க. ஒரு தரத்துல வச்சு பார்க்க முடியுமா? நீங்க முடியாது. மக்களுக்காக மக்கள் போராட்டத்தில் நின்று மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு எதிராக விவசாயிகளை திரட்டி போராடி அதுல இருந்து வெற்றி கண்டவர்கள் களம் கண்டவர் எங்கள் ஐயா பாரதிச்செல்வன் அவர்கள். அவர் எங்க சாராய ஆலை திறந்து வச்சிருக்கு, நீங்க எங்க? அப்ப வாக்கு அவங்களுக்கு செலுத்தினீங்கன்னா நாடு எப்படி நல்லா இருக்கும்? இதை நீங்க தான் வந்து சிந்திக்கணும். உங்களுக்காக வந்து ஒரு கடைசி பெரும் வாய்ப்பு. நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்ல நிலத்தையும் நீரையும் காற்றையும் விட்டு செல்லணும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கும் அந்த அரசியல், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசும் அந்த அரசியலால் மட்டுமே முடியும். அந்த கொள்கையும் தத்துவத்தையும் தாங்கி நிற்கின்ற எங்கள் வேட்பாளர் ஐயா பாரதிச்செல்வன் அவர்களுக்கு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க அப்படின்னு உங்க எல்லாரையும் வந்து தாழ்மையா வந்து கேட்டுக்கிறோம். வளர்ச்சின்னு சொல்லி தொழில்துறை வளர்ச்சி இல்ல வேற வந்து வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ற ஏமாற்று வேலைகள் வந்து நீங்க இது செய்யவே செய்யாதீங்க. தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. அண்ணன் அவர்கள் வந்து திராவிட பெருங்கட்சிகளோட எதிர்த்து போராடிட்டு இருக்காரு. இதுக்கு குறுக்க மறுக்க வந்து இந்த அணிகள் வேற ஓடிட்டு இருக்கு. அவங்க கூட்டம் வச்சாங்கனால நம்ம பிரஷர் மாத்திரையை எடுத்து கையில தான் வச்சுக்கணும். இல்லைன்னா வந்து முன்னாடியே கூட்டம் அறிவிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஐயா மருத்துவமனையில ஒரு அட்மிஷன் போட்டுக்க வேண்டியதுதான். உண்மையாவே ஏன்னா கூட்டம் முடிச்சு என்னென்ன பண்ண காத்திருக்காங்க, எப்படிலாம் பேசுறாங்க, நம்ம மத்தியில தான் அந்த மக்கள்லாம் வாழ்றாங்களாங்கிற ஒரு நம்மளுக்கு பதட்டம் வருது. இப்படிலாம் பெண்மணிகள்லாம் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பதட்டம் வருது. இப்ப என்ன அப்படின்னா, சினிமா வீட்டுக்குள்ள வரோம்ல, செருப்பை கழட்டி விட்டுட்டு தானே வீட்டுக்கு வரோம். நம்மளுக்கு அந்த அறிவு இருக்குல்ல. அதே மாதிரி திரையரங்குல இருந்து வெளில வர்றப்ப அந்த சினிமா அங்கேயே விட்டுட்டு வரணும். அந்த புரிதல், அந்த அறிவு நம்மளுக்கு வேணும்.
ஏடிஎம்கே பாஜக வர்றாங்க. ஐயா எடப்பாடி சொல்றாரு நெல் கொள்முதல் நிலையம் நடத்தல வைக்கலன்னு. 4.5 வருஷம் திமுக ஆட்சி. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் யார் ஆட்சி? ட்ரம்ப் ஆட்சியா? அவர் ஆட்சி தானே. கொண்டு வந்திருக்கலாம்ல நெல் கொள்முதல் நிலையத்தை, ஏன் கொண்டு வரல அவரு? இப்ப பாஜகவோட கூட்டு செஞ்சுட்டு வர்றாங்க. பாஜக என்ன செஞ்சிட்டு இருக்கு? இப்ப வாங்க சொன்னாங்க, ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு, இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒற்றுமையை கெடுக்க வந்த கோடாரி காம்பு தான் வந்து பாஜக. அந்த பாஜக தூக்கிட்டு வர்றாரு எங்க சித்தப்பு கருப்பு மரியாதைக்குரிய கருப்பு முருகானந்தம் அவர்கள். உண்மையிலேயுமே வந்து சனாதானத்தை வந்து நிலைநாட்டுறதுன்னு அவங்கதான். நீங்க நல்லா பாருங்களேன், பாஜகவுல பொறுப்பு எப்படி போடுவாங்கன்னு. இந்த மன்னார்குடி இந்த பகுதிகள்லாம் தெரிஞ்சு வெளிப்படையாவே சொல்றேன், அகமுடையார்கள்லாம் பார்த்து பெரும்பாலும் போடுறாங்க. அடுத்து அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம்லாம் போட்டோன்னா பொறுப்பு பார்த்தீங்கன்னா முழுவதும் வந்து கள்ளர்கள் அவங்கள வந்து போடுறாங்க. அப்படி எதை கட்டமைக்கிற? ஒரு சாதிய வேற்றுமையை வந்து ஒரு நீ வச்சிருக்க சனாதன தர்மத்தை இந்த தமிழக மக்கள் மீது நீ திணிக்க பாக்குற. அண்ணன் எப்பவும் சொல்வது போல காங்கிரஸ் வந்து இன துரோகினா, பாஜக வந்து மனித குலத்தின் துரோகி. அவங்கள உள்ள நுழையவே விடக்கூடாது. அதை யாரு எங்க சித்தப்பு பெரியப்பு யாரு மாமா மச்சான் யாரு தூக்கிட்டு வந்தாலும் சரி, நீ உறவினர் நான் உள்ளவா, பாஜக வராத. இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க ஜி 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 ஜின்னு போட்டு புதுக்கோட்டைக்கு. உன்னால ஒரு தமிழையே காப்பாற்ற முடியல, ஜி ஜின்னு சொல்லிட்டு திரியிற. நீ வந்து தமிழ்நாட்டை வந்து காப்பாத்திர போறியா? இந்த விழிப்புணர்வு வந்து மக்களாகிய நம்மளுக்கு தான் இருக்கணும். இதை நீங்க உள்வாங்கிக்கிட்டு வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு நாட்டை விட்டு செல்லணும் அப்படின்னா யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறத நல்லா சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. விவசாயிகள் எங்கள் அண்ணனையே சின்னமாக கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உங்கள் வேட்பாளர் ஐயா பாரதிசெல்வன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.